ராஜகிரிய நகரத்தை தூய்மைப்படுத்தும் செயற்பாடு கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் கீழ் ஒழுங்கு செய்யப்பட்டிருந்தது. பிரதியமைச்சர் நிகழ்வில் கலந்து கொண்ட நிலையில் எதிர்கால தேர்தலுக்காக தயாராக உள்ள ஒரே கட்சி தேசிய மக்கள் சக்தி மாத்திரமே என குறிப்பிட்டார். பிரதியமைச்சர் ரத்ன கமகே உள்ளிட்டோரின் பங்கேற்புடன் கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் கீழ் ஹபராதுவ தேர்தல் தொகுதியில் பல்வேறு செயற்பாடுகள் இடம்பெற்றன. பதுளை பிரதான பஸ் தரிப்பு நிலையத்திலும் கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் ஆரம்ப நிகழ்வு இடம்பெற்றது. அமைச்சர் சமந்த வித்யாரத்ன, பிரதியமைச்சர் ருவான் ரணசிங்க ஆகியோரும் அதன்போது இணைந்திருந்தனர். பேராதனை பல்கலைக்கழகத்தை தூய்மைப்படுத்தும் வேலை திட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. 1986-87 ஆண்டு பல்கலைக்கழகத்தின் பழைய மாணவர்கள் சங்கம் அதனை ஒழுங்கு செய்திருந்தது. அனுராதபுரம் மாவட்டத்தின் கிராமிய வீதிகளை அபிவிருத்தி செய்யும் செயற்பாடு கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் கீழ் முன்னெடுக்கப்பட்டது. பாராளுமன்ற உறுப்பினர் சுசந்த குமார நவரத்னம் உள்ளிட்டோர் அதன்போது இணைந்திருந்தனர்.